पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 614வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இந்த திருநாமம் அறிந்தவன் என்று. அறிந்தவனா எதிராளி அழிக்கிறவன் அர்த்தம். துரியோதனன் யுத்தம் பண்ணணுங்கிறான். ஆனால் அந்த எதிரியை ஜெயிக்கணும், எதிரியை கொலை செய்யணும் அப்படிங்கிறான் பீமன். அப்போது கிருஷ்ணா என் மாமன் மகனே அப்படின்னார் திருமுத்திரன். கிருஷ்ணன் வந்து திருமுத்திரக்கு மாமா மகன் தான். குந்தியின் சகோதரர் வசுதேவரின் பிள்ளையாயினால மாமன் மகனே அம்மான் செய்ன்னு தமிழில் சொல்லுவாங்க, மாத்துலையன்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, கசின். மாமன் மகனும் கசின், அத்தை மகனும் கசின், சித்தப்பா பிள்ளையும் கசின், சகலரும் கசின். ஒருத்தருக்கு டிஃப்ரென்ஸே கிடையாது. ஆனால் நம்ம நாட்டில் இந்த உறவு நல்லா கோத்து வச்சுருக்காங்க. ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர். அது அத்தை பிள்ளை, அவருக்கு அத்தான்னு பேர். மாமன் மகன், அவருக்கு அம்மான் சேய், அம்மான் மகன் பேர். இப்போ அம்மான் சேய் மாமன் மகன்கிற தமிழ் வார்த்தைகள் எல்லாம் நமது குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு தெரியாது. அது எங்கேயான்னு தெரிஞ்சிருக்கும் போயிடுதுன்னு பயந்து கசின் வந்திருக்காருன்னு நம்ம சொல்கிறோம். அந்த கசின்னா எல்லாம் கசின் தான். மாமன் மகனும் கசின், அத்தை மகனும் கசின், தன்னுடைய அப்பா அவனுடைய தம்பி பிள்ளையும் கசின், தன்னுடைய அம்மா அவனுடைய தம்பி பிள்ளையும் கசின், எப்படியெல்லாம் ஓடுறது பாருங்க. சகலம் கசின் மயம். சகலம் ஆண்டிகள், சகலம் கசின்கள், சகலம் அங்கிள்கள். அவ்வளோதான், ஒரு வித்தியாசம் கிடையாது. சித்தப்பாவும் அங்கிள் தான், மாமாவும் அங்கிள் தான். ஆனால் தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு முதலிய பாஷைகள் ஒருத்தருக்கும் ஒரு பேர். அதுவும் சமஸ்கிருதத்தில் ரொம்ப அழகான பேர். தமிழில் வந்து அக்காவின் கணவன் அத்திம்பேர், தங்கையின் கணவன் மாப்பிள்ளைங்கிறாங்க, பெண்ணின் கணவனும் மாப்பிள்ளைங்கிறாங்க. பெண்ணின் கணவனும் மாப்பிள்ளை, தம்பையின் கணவனும் மாப்பிள்ளைனா குழப்பமாக இருந்தேன். தமிழ் இடத்துக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் சான்ஸ்கிரிட்டில் பெண்ணின் தன்னுடைய சகோதரியின் கணவனாக இருந்தால் ஆவுத்தன், பிள்ளையின் கணவனாக இருந்தால் ஜாமாதா அப்படி சொல்லி இவ்வளோலாம் அவ்வளோ சொல் வொக்காபுலரி பெருசாக இருக்கு. அதனால சொல்கிறார் தர்மராஜர், அம்மான் சேயான கிருஷ்ணா, மாமன் மகனே, என்னுடைய எதிரியை கொள்ளுங்க. நான் துரியோதனனுக்கு எதிரியா? துரியோதனன் எனக்கு பெரியப்பா மகன். அவனை வாய் கூசாமல் எதிரின்னு சொல்கிறாளுக்கு தாங்கலை.
எதிரியை அழிக்கணும். உண்மையான எதிரி எனக்கு என் பாவம் தான் கிருஷ்ணா. அதை அழிச்சு விடாதான் நான் வேண்டிக்கிறேன். ஆனால் எனக்கு துரியோதனன் விரோதியே இல்லை என்று சொன்னான் கிருஷ்ணனை பார்த்து தர்மன். நடுவில் இப்படியே சொல்லி காரியத்தை கெடுத்துருவான் நம்ம அண்ணன். துரியோதனன் விரோதி இல்லையா, நீ அவனை விரோதி இல்லைன்னு சொன்னால் அவன் விரோதி தானே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பீமன் முணுமுணுத்தான். அப்போ கண்ணபிரான் சொன்னார், தர்மா உன்னை நல்ல மனதை நான் பாராட்டுறேன். நீ அஜாத சத்ரு, யாரையுமே உனக்கு விரோதியாக நினைக்கல. உன் பாவம்தான் உனக்கு இப்படி கஷ்டத்தை உண்டாக்குறது விரோதின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கிறியா என்ன? எனக்கு துரியோதனன் எதிரி, உனக்கு இல்லை. உனக்கு எதிரியா? உனக்கு என்ன பண்ணான்? ஏன்னா உன் பிள்ளைக்கு அவன் பொண்ணை கொடுத்துருக்கான், உனக்கு சம்பந்தி. கிருஷ்ணா துரியோதனன் உனக்கு எதிரி எப்படி சொல்கிறேன்னா, பாரு, என்னுடைய உயிர் பாண்டவர்கள், 5 பாண்டவர்களுக்கு பஞ்ச பிராணர்கள், அவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறான். அதெல்லாம் அவன் என்னுடைய எதிரி. எனவே என்னுடைய தலையாய கடமை அவனை அழிப்பது. நீ அழாத, உன்னுடைய எதிரியை நான் ஒன்றும் செய்யலை. ஒரு தான் எதிரியே கிடையாது. நான் பத்திரமா அன்பாக இருக்குது. நான் என்னுடைய எதிரியாக அவனை கருதுகிறேன். அதனால் என்னுடைய எதிரியை அழிப்பது என் கடமை. உன்னுடைய எதிரியான பாபத்தையும் நானே அழிக்கிறேன், கவலைப்படாத என்று பகவான் சொன்னான். தர்மபுத்திரன் அசந்து போயிட்டார். கிருஷ்ணா, எனக்கே அவன் எதிரி இல்லைன்னு நான் சொல்கிறேன், நீ உனக்கு எதிரின்னு சொல்கிறேன்னா? ஏன்னா பாண்டவர்கள் தான்ப்பா என் உயிர். என் உயிருக்கே ஆபத்து செய்கிறவன் எதிரின்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்லுவேன் என்று பகவான் சொன்னான். அதனால் இந்த யுத்தம் நடக்கும். மகாபாரத யுத்தம் யாருக்கும் நடக்கிறது தெரியுமா? தர்மராஜா, உனக்கும் துரியனுக்கும் இல்லை, பாபத்துக்கும் புண்ணியத்துக்கும் நடக்கிறது. புண்ணியத்துக்கு நான் பிரதிநிதி, பாபத்துக்கு துரியன் என்று பகவான் சொன்னான். அந்த அடிப்படையில் பாரத யுத்தம் நடந்தது. அந்த எதிரியான துரியோதனனை பகவான் சம்ஹரித்தான். பீமசேனன் மூலம் சம்ஹரித்தான். பீமசேனன் மூலம் அவன் சம்ஹரிக்கிறச்சே அப்போ ஒரு காரியம் செஞ்சான். பீமன் அவனை தொடையை பிளப்பதாக, துரியன் தொடையை பிளப்பதாக சபதம் எடுத்திருக்கான். கதா யுத்தம் நடக்கிறது. இந்த கதா யுத்தத்துக்குன்னு சில ரூல் இருக்கு. எல்லா ஸ்போர்ட்ஸு ரூல் இருக்கு இல்லையா? கிரிக்கெட்டாக ரூல் இருக்குது, காலில் பட்டா எல்பிடபிள்யூ, ஸ்டெம்புக்கு போகிற காலில் பட்டா எல்பிடபிள்யூ. அதே ஃபுட்பாலில் கையில் பட்டால் அது காலில் படலாம், கையில் படக்கூடாது. எப்படிலாம் ஃபவுல் பிளேங்கிறாங்க. அதே மாதிரி கதா யுத்தத்தில் இடுப்புக்கு கீழே அடிக்கக்கூடாது, அது ரூல். அதனால் கதா யுத்தம் படித்தவன் எல்லாரும் இடுப்புக்கு மேலே தான் அடிப்பான். சின்ன வயசுலேருந்து இப்படி சொல்லி கொடுத்துறதுனால அவள் கீழே பார்க்கவே மாட்டான், மேலே தான் அடிப்பாள். அவளை அறியாமலே அவள் செய்வாள். நான் வேண்டான்னு நினச்சா கூட மேலே தான் அடிப்பேன். கதா யுத்தம் பழக்கி கொடுக்குறதே அப்படி பழக்கி கொடுத்துருவோம். அப்படி துரியோதனனுக்கு பீமனுக்கு கதா யுத்தம் பழக்கி கொடுத்தவரே பலராமன் தான், கிருஷ்ணனுடைய அண்ணன். பீமனுக்கு பழக்கி கொடுத்தார், சரி துரியோதனுக்கு சொல்லி கொடுத்தார். அதான் துரியோதனன் நல்லவன், அவர் அந்த தீரியடை சொல்லி கொடுத்தார். அதனால் துரியோதனனுக்கும் கதா யுத்தம் சொல்லிக் கொடுத்துருக்காரு, பீமனுக்கும் சொல்லிக் கொடுத்துருக்காரு. அந்த துரியோதன பீமனும் சண்டை போடுறா அப்படின்னு நம்ம சிஷ்யர்கள் சண்டை போடுறத பார்க்கணுன்னே பாவம் வந்தார். எங்கேயிருந்தும் பறந்து ஓடி வந்தார். போர் மும்முரமாக நடக்கிறது. துரியோதனன் அடிக்கிறான், கதையினால் பீமன் அடிக்கிறான். 2 பேரும் மேலே அடிக்கிறான். இடுப்புக்கு கீழே அடித்தால்தான் துரியோதனன் மாண்டு போவான். ஏன்னா அவனுக்கு ஒரு அசுரர்களுக்கு பார்வதி எப்படி சாபம் கொடுத்துருக்காது, துரியோதனுக்கு இடுப்புக்கு கீழே பலம் இருக்காது. அதனால் இடுப்புக்கு கீழே அடிச்சுட்டா போயிடுவான். அது ஃபவுண்டேஷன் வீக்கு, ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கு கதை. அது அவருக்கு இடுப்பு கீழே வீக்கு, இடுப்புக்கு மேலே அடிப்பார் அவர். அதுக்காக தான் கதாயுதம் பயின்றானவன். கதை இடுப்பு கீழே அடிக்க மாட்டார். ஆனால் அதே துரியோதனனை விட்டுவிட்டா என்னாகும்? கிருஷ்ணனுடைய எதிரினா மாண்டு போகாமல் இருப்பான். எனவே கிருஷ்ணன் என்ன பண்ணா, அர்ஜுனா பீமசேனன் நிச்சயமாக பிரதிகையை நிறைவேற்றுவான், தொடையை அடிப்பான் பாரு இப்போ அப்படின்னா. அப்போ தான் பீமனுக்கு ஞாபகம், தொடையை அடித்து கொள்றதானா ப்ராமிஸ் பண்ணி பிரதிகை எடுத்திருக்கோம், இப்படி மேலே அடித்தா காரியம் கெட்டு போயின்னு இருக்குமேனு டபால்னு கதையால் கீழால் அடித்தான். இதை எதிர்பார்க்காம துரியோதனன் வீக் ஸ்பாட் அடிச்சு கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே பகவான் கிருஷ்ணனை பார்த்து திட்டியான், கத்தினான். பாண்டவர்கள் நல்லவன், நீ தான் மிஸ்கைட் பண்ணிட்டே இருக்க, கெடுத்துட்டே இருக்க கிருஷ்ணா. அவன் நியாயமாக யுத்தம் பண்ணுற பீமனுக்கு மெனக்கெட்டு என்னை தொடையில் அடிக்கணும் ஞாபகப்படுத்தி என்னை கீழே வீழ்த்தி சூழ்ச்சி செஞ்சே வெற்றி பெற்ற கிருஷ்ணான்னு வெஸ்ஸான். நீ எவ்வளோ வெஸ்ஸா, எனக்கு என்ன, என் எதிரி அழிப்பது என்னுடைய லட்சியம்னு விட்டார் பகவான். கிருஷ்ணன் சொன்னார், நீ என்னை அடித்ததெல்லாம், நீ வெஸ்ஸதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு.
ஏன் தெரியுமா சந்தோஷம்? என் பக்தர்களுக்காக நான் எது வேணாலும் செய்வேன்னு தானே சொல்கிறேன். அதைத்தான் கருணாகரன் உபன்யாசத்தில் சொல்கிறான். அதுதான் வியாசர் பாரதத்தில் எழுத போகிறார். அதுதான் சுகபிரம பாகவத்தில் சொல்கிறார். அதனால் நீனும் ஒரு ராமாயண பாரத மறுபடி மேலே பாடுற சந்தோஷம். எப்படியேனும் என்னுடைய பக்தர்களை நான் காப்பாற்றி வெற்றி பெற செய்வேன். அதைத்தானே நீ சொல்கிற. எந்த லெவலுக்கு நான் போவேன்னு சொன்னேன். அதுதான் பெரிய விஷயம். சந்தோஷம்ப்பா. அதனால தான் பாரு வானத்திலேருந்து உண்மையில பூ மாறி பொழியுது. அதனால அந்த காலத்தில் உபன்யாசகாலுக்கெல்லாம் உடனே பட்டாபிழை எடுத்துட்டு ராமப்பட்டா எழுதிட்டு இவங்க மலர் கிண்ட வைப்பா. சில பேர் மலர் மழையே பொழிவா. ஏண்டானா பகவானுடைய வைபவத்தை சொன்னான். நீனும் வேறு ஆங்கிளில் சொல்லியிருக்க துரியோதனான்னுட்டார். இப்படி அப்போ பலராமர் கோச்சின்றார். கிருஷ்ணன் வந்தார். ஏன் இந்த மாதிரி சண்டையில் பீமன் சப்போர்ட் பண்ண நீ? அவனும் பேசாமல் இருக்கணும். அவன் ஞாபகம் வந்து அடிக்கிறான் இல்லைன்னு போகிறான். உனக்கு என்னாச்சு? அண்ணா உனக்கு தெரியாது, அவன் எனக்கு எதிரி துரியோதனை, அவனை விட்டு வைக்கக்கூடாது இல்லையா என்று பகவான் சொன்னார். அதனால தான் பகவானுக்கு அறிந்தவன் என்ற பெயர். எங்கே இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். அரிர்ன துரியோதன ஏஷ பாப்மா மன்மாதுலே யாத கதன்னு ஜக்யாம் தர்மே வதத்யேவமகம் ஹி ஜக்யாம் வதன்னயம் தெவம் அறிந்தமக்ஷா. இதற்கு தமிழ் பாசுரம் கேளுங்கள். அரியே அம்மான் சேயே, எனக்கு துரியன் அறியோ தீவினை அன்றோ, துரியன் எனக்கறி என்றே கூறி துரியன் தரப்பை அழித்த தூயோன் அறிந்தவன் என்றே பெயர் பெற்றானே. எங்கே நமது பாபங்களை அழிக்கக்கூடிய திருவேங்கடமுடையானை என் எதிரிகளை போக்கடிப்பவனே என்று வணங்குங்கள். அறிந்தமாய நமஹா என்று ஜெபியுங்கள். நமோ வெங்கடேசாயா, வெங்கடத்துறைவார்க்கு நம்மா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.